நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் ரமேஷ் இணைகிறார். அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி ரமேஷ் சார். இப்போ ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு டெவலப்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு நம்ம அதிமுக விவகாரத்தில் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நம்மளுக்கு ஒரு ரீசன்ட் அப்டேட் வந்து திரு தங்கமணி, திரு நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். சரி, அவங்க ஒரு ஆதரவு நிலைப்பாடா அப்படின்னு பார்த்தா அவங்க ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இந்த சந்திப்பு அப்படின்னு பார்க்கப்படுது. இது எதை நோக்கி போகுது? கடந்த 4 நாட்களுக்கு முன்பே இந்த சமரச பேச்சுவார்த்தைகள் தொடங்கின. அப்போதே இருதரப்பும் இணைந்திருந்தால் கட்சிக்கு ஏற்பட்டிருந்த சேதாரம் தவிர்க்கப்பட்டிருக்கும். இங்கிருந்து சில பேர் போய் தாவேக்காவில் இணைவது என்பது நிகழாமல் தடுக்கப்பட்டிருக்கும். இது காலதாமதமாக நிகழ்ந்தாலும் அதிமுகவின் நன்மை கருதி இந்த நடவடிக்கை சுமூகமாக முடிய வேண்டும். இதிலும் சில ஈகோக்கள், பிரச்சனைகள் தோன்றினால் அது அதிமுகவுக்கு தான் சேதாரத்தை ஏற்படுத்தும். ஆனால் 4 நாட்களுக்கு முன்பே இந்த பேச்சுவார்த்தை தொடங்கியது. அவ்வாறு நிறைவேறாமல் போனது அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவு. இன்றைக்கு என்ன அவுட்கம் வருகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். சரி, இப்ப 4 நாளைக்கு முன்னாடியே ஆரம்பிச்சதுல ஏன் ஒரு தொய்வு ஏற்பட்டது? என்ன காரணம்? திரு எஸ்.பி. வேலுமணி தரப்பில் பொறுப்புகளில் இருந்து எடுக்கப்பட்டவர்கள் திரும்ப அதே பொறுப்புகளில் அமர்த்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தப்பட்டது. அதே போல கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கொடுக்கப்பட்டிருந்த மனு திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. கட்சியில ஒரு உயர்மட்ட குழு அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இந்த கோரிக்கைகள் எல்லாம் முடிவெடுப்பதற்கு தாமதம் ஏற்பட்டது. அன்றைக்கு அது உடனடியாக செய்யப்பட்டிருந்தால் இன்றைக்கு ஒரு 3-4 எம்எல்ஏக்கள் கட்சி விட்டு போகக்கூடிய சூழல் உருவாகி இருக்காது. சரி, இப்ப இந்த 4 பேர் தாவேக்கா குதிரை பேரம் நடத்துவதற்கு வழி இல்லாமல் போயிருக்கும். இல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து அவங்களே தன்னெழுச்சியா இந்த அரசை பார்த்து அவங்களே ஆதரவு கொடுக்க வராங்க அப்படின்னு தானே தாவேக்கா தரப்புல சொல்றாங்க. இல்ல, அது ஏற்றுக்கொள்ள இயலாத வாதம். மீண்டும் ஒரு இடைத்தேர்தலை பொதுமக்கள் மத்தியில் திணிக்கிறார்கள். அதே வேட்பாளர்களை கொண்டு போய் நிறுத்தினால் அது பச்சையான சந்தர்ப்பவாதமாக இருக்காதா? ஆகவே பேரங்களின் அடிப்படையில் தான் இந்த கட்சி தாவல் நடைபெற்றிருக்கிறது என்பது எல்லோரும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்ப இந்த சந்திப்பு அப்படிங்கிறது வந்து சுமூகமா ஒரு முடிவு எட்டப்படுவதற்கான ஒரு வாய்ப்பா இப்ப நடக்கக்கூடிய இந்த சந்திப்பு இருக்கும்னு எதிர்பார்க்கலாமா? இன்னைக்கு இரவுக்குள்ளேயே ஒரு முடிவு எட்டப்படும் எதிர்பார்ப்போமா? அநேகமாக அப்படி முடிவு எட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம்தான் என்று பார்க்கிறேன். இன்னமும் 2 தரப்பில் யாராவது ஒரு தரப்பு ஈகோ அல்லது பிடிவாதம் காட்டினால் அதிமுகவுக்கு அது பின்னடைவைத்தான் தோற்றுவிக்கும். நன்றி திரு ரமேஷ். இணைப்பில் வந்து உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டு நன்றி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.